அனைவருக்கும் வணக்கம். உங்கள் லைஃப்பில் யாருமே உங்கள் கூட செட் ஆகலையா? எனி டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா? உங்கள் ஃபேமிலியில் யாரும் உங்கள் கூட கனெக்ட் ஆகலையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் அடிக்கடி ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களோட கொலீக்ஸ் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையா? இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்த செய்யுங்க. இது எல்லாமே சரியாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் கூட நீங்கள் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் லவ் மிஸ் ஆகுது. ஸோ இன்னையிலேருந்து உங்களுடைய செல்ஃப் லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மற்ற எல்லார் கூடவும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டராகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ செல்ஃப் லவ்வா அதை எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? இந்த கொஷின் உங்களுக்குள்ளே இருக்கா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட செல்ஃப் லவ் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு நபரை நினச்சி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? அவங்க கிட்ட இருக்க அவ்வளோ நல்ல விஷயங்களையும் சொல்லி பாராட்டி சந்தோஷமாக எழுதுவீங்கல்ல, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட உங்களை பற்றி நீங்கள் ஒரு செல்ஃப் லவ் லெட்டர் எழுதுங்க. இந்த எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, செல்ஃப் லவ் ஃபீல் நீங்கள் அப்போ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த செல்ஃப் லவ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ட் வித் யோர் செல்ஃப். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த லெட்டரை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமோஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஹோப்னு போனோம் ஹீலிங் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் பண்ணிகிட்ருக்கேன். கூட சேர்ந்து நீங்களும் உங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன்லையும் உங்களோட லைஃப் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.